இங்க விக்கிங்கிற நாய்க்குட்டி அதோட ஓனர் கூப்பிட்டதும் வேமா ஓடி வருது. அவரு விக்கியை கொஞ்சிட்டு வெளியில கிளம்பி போறாரு. அவர் வீட்டை விட்டு வெளியில போனதும் அவரை பார்த்துட்டே விக்கி அங்கேயே நின்றுது. அப்படியே வீட்டுக்கு முன்னாடியே அங்கிட்டு நடந்துட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதோட மைண்ட்ல ஓனர் நமக்கு சிக்கன் வாங்கிட்டு வருவாரா இல்ல மீன் வாங்கிட்டு வருவாரான்னு யோசிச்சு பார்த்து ஜொல்லா வடிக்குது. அதே நேரம் ஓனரும் வராரு. விக்கியும் வேமாவோட கைய பாக்குது. பார்த்தா அவர் கையில எதுவுமே இல்ல. இதுவும் சோகமா அடுத்த கைய பாக்குது. அதுல லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓனர் விக்கிய கண்டுக்காம அந்த லவ் பேர்ட்ஸை தூக்கிட்டு உள்ள போயிடுறாரு. இதுவும் அப்படியே லவ் பேர்ட்ஸை பார்த்துட்டு அது கூட விளையாடிட்டே இருக்கு. அந்நேரம் சடனா ஏதோ சவுண்ட் கேட்டதும் வேமா வீட்டுக்கு பின்னாடி ஓடி வருது. அப்ப அங்க இருந்த குழிக்குள்ள தெரியாம விழுந்துருது. இதுவும் குலைச்சு கூப்பிட்டு பாக்குது. பட் யாருமே வரல. நேரம் ஆக இது ரொம்ப பயந்து யாராச்சும் வருவாங்களான்னு மேல பார்த்துட்டே அங்கேயே மயங்கிருது. அப்போ ஓனர் வந்து விக்கிய தூக்கிடுறாரு. இதுவும் வெளியில வந்து சோகமா படுத்திருக்கும் போது லவ் பேர்ட்ஸும் அங்கிட்டுன்னு ஓடி கத்திட்டு இருக்கத பாக்குது. இத பார்த்ததும் அது குழிக்குள்ள மாட்டினப்போ எப்படிலாம் கத்தி பயந்துச்சோ அதுதான் ஞாபகம் வருது. இந்த பறவையும் அப்படிதான் பயப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு விக்கி அதோட வாயை வச்சே கூண்ட திறந்துருது. அப்படியே குலைச்சுக்கிட்டே வெளியில போன்னு லவ் பேர்ட்ஸ் கிட்ட சொல்லுது. பறவையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து சந்தோஷமா பறந்து போகுது. அப்புறம் விக்கி அந்த கூண்ட வாயாலே எடுத்துட்டு வெளியில கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டுருது. நேரா வீட்டுக்கு வந்துட்டு ஓனருக்காக வெயிட் பண்ணுது. அப்போ ஓனர் நிறைய மீனை வாங்கிட்டு வராரு. இதுவும் அவர் திட்ட போறதை நினைச்சு கவலைப்படாம லவ் பேர்ட்ஸை சுதந்திரமா பறக்க விட்டதை நினைச்சு ஹாப்பியா இருக்கு.